அது எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ தான் மேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறனாலும் சரி, இந்த விளாக் நான் எடுத்துலாம் வைக்கிறேன். பட் நான் எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. என்ன எப்படி மேக்கப் பண்ணுறேன், என்ன டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு வந்து என் சிஸ்டர் வீட்டிலேருந்து நல்ல சுட சுட பிரியாணி வந்து கொடுத்து விட்டுருக்கான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. கிளைண்ட் வீட்டிலலாம் நம்மளை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 40 கிளைண்ட் கிடைச்சா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரெசாமி குமார் ஆர்டிஸ்டிக் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரைடல் மேக்கப் vlog வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டே. இன்றைக்கி ஜூலை 12th அன்றைக்கி நான் இந்த vlog எடுத்துகிட்ருக்கேன். நமக்கு ஜூலை 13th அன்றைக்கி வந்து ஒரு பேபி ஷோவை மேக்கப்புக்கு வந்து நம்ம புக் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலம்லேயே தான். ஸோ பொதுவாக வந்து நமக்கு மேக்கப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி நாள் நமக்கு தூக்கமே வராது. அந்த மேக்கப் எப்படி இருக்கும், எப்படி வரும், அந்த மேக்கப்போட அவுட்புட் எப்படி இருக்கும், ஹேர் ஸ்டைல் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக முடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா பண்ணிடுவோம் அப்படின்றத தாண்டி நமக்கு அந்த அவுட்புட் வந்து நம்ம கண் முன்னாடி நேரில் பார்க்கும்போது அது நமக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு நிறைய யோசனை வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு டைம் மேக்கப் போகும்போதுமே கம்பல்சரி இந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ தான் மேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறனாலும் சரி, எப்பயுமே வந்து ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதான் மக்களே, இன்றைக்கி வந்து இந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlog நான் எடுத்துலாம் வைக்கிறேன். பட் நான் எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து மினி vlogs, லாங்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேலம் ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். உங்களுக்கு இந்த இடத்துல அல்லது இந்த சைடில் எங்கேயாவது உங்களுக்கு நான் வந்து போடுறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து நான் எங்கே போகிறேன், ஸோ என்ன எப்படி மேக்கப் பண்ணுறேன், என்ன டைமுக்கு முடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து என் சிஸ்டர் வீட்டிலேருந்து நல்ல சுட சுட பிரியாணி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுக்கா செஞ்சு கொடுத்த பிரியாணி என்னென்னா, மேடம் சூப்பராக வந்து டேஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. வேணுக்குனே அவங்கள ஓட்டுறதுக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் பண்ணுவேன். பட் ரியலி இட்ஸ் டேஸ்ட் குட், வெரி பர்ஃபெக்ட். அவ்வளோதான். இப்போது இது வந்து நல்லா சுட சுட இருக்குது மக்களே. இதை வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சில பல வேலைகள் வந்து இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை சாப்பிடுவோம். A little longer than a few minutes later. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய சாரீ அண்ட் அதுக்கான ஜுவல்லரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட 2 பேக்கேஜ் இருக்குது, வித் ஜுவல்லரியோடவும் அண்ட் வித்தவுட் ஜுவல்லரியோடவுமே நம்மக்கிட்ட வந்து பேக்கேஜ் இருக்குது. இந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட வித் ஜுவல்லரியோடவே, அதுவும் உங்ககிட்ட இருக்கிற ஜுவல்லரியே எனக்கு போதும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னதுனால நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நல்ல வைபான சாங் கேட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலைக்கான விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் என் மூஞ்சில் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போது. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பி அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது. The next day. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அழகாக கிளம்பிட்டு நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேபி ஷவர் மேக்கப் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மள ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் 1 month பிஃபோரே நம்மக்கிட்ட வந்து எல்லாமே என்கொயரி பண்ணிவிட்டு, ஸோ நம்மக்கிட்ட என்ன பேக்கேஜ் இருக்குது, எப்படி அவங்களுக்கு மேக்கப் வேணும், எந்த மாதிரி ஸ்கின் ஃபினிஷில் வேணுமா, இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அது எல்லாம் பேசினதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்ஸ்டாவில் புக் பண்ண நம்மளோட இந்த கிளைண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் எவ்வளோ மினிமலாக
அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி உங்ககிட்ட வந்து வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே நல்லா வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டேன். இவங்களுக்கு வந்து ஹேர் லென்த்து நல்லா பெருசு. ஸோ நம்ம வந்து ஜவுரி வைக்கிற அளவுக்கே இவங்களோட ஹேர் லென்த் இருந்தது. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து டென்சிட்டி அந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அது இல்லாமல் இவங்களுக்கு நிறைய ஒயிட் ஹேருமே வந்து இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய ஸ்ப்ரேஸ், அது நிறைய ஸ்ப்ரேன்னு சொல்ல முடியாது, அந்த ரூட் டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே வந்து இவங்களுக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து நான் எப்போயுமே ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் தான் எடுப்பேன். எனக்கு ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு அழகான ஒரு சின்ன பன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்டட், ஒரு ரொம்ப மைல்டான ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபைனலி வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைலோட அவுட்புட் இது தான். ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இப்போ யாராவது புதுசாக இந்த லாங் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து சாரீ ட்ராப் பண்ணி விட்டாச்சு. ஸோ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குமே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். பார்க்கலன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சாரீ ட்ராப் பண்ணது வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நானும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நீங்களும் வந்து பார்க்குறவங்க சாரீ எப்படி இருக்குது, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் எனக்கு வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இவங்களுக்கு ஃபேஸ் மேக்கப் பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின் டோன்லேயே இருக்கட்டும்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எனக்கு ஃபேஸ் மேக்கப் பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலக்கா. நானே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறேன். என் வெட்டிங் கூட நான் மேக்கப் பண்ணலை, யாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணலை. நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணி நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே புக் பண்ணும்போது சொல்லிட்டாங்க இவங்க நம்மக்கிட்ட. ஸோ அவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்கின். ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறதுனால ஃபேஸில் நிறைய பிம்பிள் அண்ட் டார்க் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கும் இருந்தது. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி சொல்ல போனால் இவ்வளோ பிம்பிள்ஸோடு நான் ஒர்க் பண்ணுறது இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்குமே இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் எனக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரே ஒரு தாட் தான், இவங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருந்தது. ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் vlogs வந்துகிட்டே இருக்குது. நிறைய டிப்ஸுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அவங்களுக்கு ஃபைனலாக இந்த மேக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது எப்பயும் போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிபரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கழுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னுமே கொஞ்சம் டச்சப் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட டைம் கிடையாது. அதனால வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிட்டோம்.
ஃபைனலாக அவங்களுக்கு வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்து வீடியோஸில் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு ஃபில்டருமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே என் ஃபோனில் என்ன வீடியோ எடுத்தேனோ அது அப்படியே தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து இவங்க எனக்கு நிறையவே காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலியிலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. நமக்கு நல்லாவே ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிது. அண்ட் ஃபைனலாக திருப்தியோடு அவங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துட்டு அவங்களும் நல்ல சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை பயங்கரமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ போகிற நேரத்தில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், சாப்பிட்டதுக்கப்புறமும் டீ சாப்பிட்டுட்டு போகலாம், காஃபி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்மளை அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்லாம் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செகண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்ன வந்து சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளை போக போக கண்டுக்கிற கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட வேலையால் நம்மளை கண்டுக்காமல் போயும் நம்மளை எதுவும் கேட்காம போகிறதுக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யாரையும் எதையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் மேக்கப் முடிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. One hour later. ஸோ ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகிறதுக்கு ஒரு 5 minutes இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நவ்வில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக டயர்டாக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு பயங்கர ஹாப்பியோடு வந்துட்டோம். ஸோ மேக்கப் ரியலி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்க ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி நான் வந்து போட்டிருந்துருப்பேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேக்கப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வந்து போடுற எல்லா வீடியோவும் இதில் போடுறதுக்கு மறந்தாலுமே நான் அதில் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளைண்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இட்ஸ் க்ளோஸ் டு மீ பிகாஸ் இவங்க வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. கிளைண்ட்டு மட்டும் இல்லை, கிளைண்ட்டு வீட்டிலலாம் நம்மளை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ சில கிளைண்ட்டு வீட்டுக்கெலாம் போனோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும்ல, அதில் வந்து இவங்க ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிளைண்ட்டுன்னு இப்போது வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 40 கிளைண்ட் கிடைச்சா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதான் கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிக் டேக்கு அல்லது உங்களோட ஸ்பெஷலான ஈவெண்ட்டுக்கு நீங்கள் அழகாக உங்களை வந்து மேக் ஓவர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா சேலம் ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம சேலமில் மட்டும் பண்ணி கொடுக்கல, நம்ம ஒரு ஃப்ரீலான்சர் மேக்கப் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மேக்கப் தேவைப்படுது, இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கைண்ட்லி டிஎம் ஃபார் மீ யுவர் பிக் டே ஆர் யுவர் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட லைக் மறக்காமல் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see next video. Bye.